ரோஸ்லின் வந்து சோபா கிட்டயும் அவங்க அப்பா கிட்டயும் எவ்வளவு தடவை சொல்லியிருந்திருப்பா செரியை பற்றி. ஆனால் கெட்டவன் அப்படின்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதுக்காண்டி ஐடி கார்டு ப்ரூஃப் எடுத்து காமிச்சதுனால தான் வந்து சோபா வந்து கொஞ்சம் நம்புவா. ஏன் சந்தேகம் வரும் அப்படின்னா, நம்மளே வந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இவன் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி மட்டும்தான் ரோஸ்லின் சொல்கிறத நம்பி செரி யாரு அப்படிங்கிறத கொஞ்சம் விசாரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மீனா நடிச்சு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வெப் சீரிஸ் சீக்ரெட் ஸ்டோரி ரோஸ்லின். இந்த வெப் சீரிஸோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்போ இந்த படம் டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. ரோஸ்லின் கனவுல வர்றது நிஜத்தில் ஒரு சிலது நடக்கும். ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் கண்ணு வச்சு வீட்டுக்குள்ளே வந்து சோபாவையும் ஜானையும் கொலை பண்ணுற மாதிரி தான் ஒரு சீன் வரும். இதே இது கிளைமேக்ஸ்லேயும் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. செரியை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. திரும்பவும் கனவுல செரி வந்து வீட்டுக்கு வர மாதிரி தான் கனவு வரும். அதே மாதிரி நிஜத்துலேயும் செரி வந்து திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுவார். அதே மாதிரி சோபாவும் ஒன் ஆஃப் த வில்லி தான் அப்படிங்கிறதுக்காண்டி எங்கே காட்டியிருப்பாங்க அப்படின்னா, கனவுல முகமூடி போட்டுட்டு வந்தவனை பார்த்துட்டு பயத்தில் அவங்க அம்மா கிட்ட ஓடி வருவா. அப்போ அவங்க அம்மாவுடைய கண்ணு வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஸோ இவங்களும் ஒன் ஆஃப் த வில்லி தான் அப்படிங்கிறத இந்த ஒரு சீன் மூலமாக ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஜானுக்கும் சோபாவுக்கும் பிறந்த குழந்தை வந்து ரோஸ்லின் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அவளுக்கும் சைக்கிள், பைக்கு, காரு, செல்ஃபோன் எதுவுமே வந்து அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவளுக்கு காரு, பைக்கெல்லாம் ஓட்டுறதுக்கு ஆசைப்படுவா. ஆனால் வீட்டில் வந்து அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை 18 வயசு ஆகட்டும்னு கூட வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். சப்போஸ் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டா அப்படின்னா சொத்தெல்லாம் நம்மளுக்கு கைவிட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காண்டி கூட காரு, பைக்கு ஓட்டுறதுக்கு அலோவ் பண்ணாமல் வச்சுருந்துருக்கலாம். இதே இது ஆலன் வந்து சின்ன வயசுலேயே கிட்டார் கற்றுக்கிறதுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பான். இந்த 2 குழந்தைகளுக்குமே வந்து ஒரு பார்ஷுவாலிட்டி பார்த்து தான் வந்து வளர்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. செரி வந்து 2 சீனில் ரோஸ்லினுடைய கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ சோபா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, என்னதான் செரி கெட்டவன்னு சொன்னாலும் நான் கவிதா கண்டி விட்டுருந்தேன். பொண்ணெல்லாம் டச் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு கோபம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. சப்போஸ் ரோஸ்லின் வந்து கல்யாணம் ஆகி போயிட்டா அப்படின்னா அவளுடைய சொத்தும் போயிடும் அப்படிங்கிறதுக்காண்டி கூட ரோஸ்லினை தொட்டதும் சோபாவுக்கு கோபம் வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இதே இது ஆரம்பத்தில் கவிதாவுடைய பையன் ரோஸ்லின் கிட்ட பேசும்போது கவிதா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, என் பையன்கிட்ட கூட அவ்வளவா பேசலையாமா அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த இடத்துல சோபா வந்து பரவாயில்ல இருக்கட்டும், இது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சாஃப்டாக டீல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கவிதாவுடைய பையன் வந்து கொஞ்சம் சின்ன பையனாக இருப்பான். அதனால தான் வந்து கண்டுக்காமல் விட்டுருப்பாங்க. இதே இது செரி வந்து ரோஸ்லினை தொட்டதும் கோபம் வரும். ஏன்னா செரிக்கு வந்து கொஞ்சம் கல்யாண ஏஜில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் கடவுள் நம்பிக்கையை பற்றி பேசியிருப்பாங்க. ரோஸ்லினை சர்ச்சுக்கு சோபா கூப்பிடுவாங்க. ஆனால் போக மாட்டா. ரோஸ்லினுக்கு கடவுள் நம்பிக்கையே இருக்காது. அதனால தான் அவளுக்கு கெட்ட கெட்ட கனவு வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க உண்மையான அம்மா வந்து ஏஞ்சலுக்கு கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கும். அதனால தான் ஆக்சிடெண்ட் ஆகும்போது கூட ஜெபமாலையை வச்சு ப்ரேயர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் உயிர் பிழைக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. படத்தோட இடையில ஒரு பூனை இறந்து போயிடும். அந்த பூனை எப்படி இறந்து போயிருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலாக செரி வந்து பொரோட்டா வாங்கிட்டு வந்திருப்பாரு. அது கோவத்தில் ரோஸ்லின் வந்து டைனிங் டேபிளே வச்சுட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சோபா வந்து அந்த தட்டை ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதில் பாய்சன் கூட கலந்துருந்துருக்கலாம். அது கோவத்தில் பூனை கிட்ட கொடுத்ததுனால தான் பூனை இறந்து போயிருந்திருக்கலாம். அதனால தான் சோபா வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, சாப்பிட்டுட்டு தட்டை இங்கேயே வச்சுட்டு நான் காலையில் வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. சப்போஸ் ரோஸ்லின் வந்து அதை சாப்பிட்ருந்தா அப்படின்னா அவள் இறந்து போயிருப்பா. அந்த பழி வந்து செரி மேலே வந்திருக்கும். ஸோ ரோஸ்லின் வந்து பூனை கிட்ட கொடுத்ததுனால தான் பூனை செத்து போயிருக்கும். சோபா சொல்கிற டைலாக் வச்சு பார்க்கும்போது சோபா தான் இதில் ஏதாவது பாய்சன் கலந்துருந்துருப்பாங்க. இந்த படத்தில் ரோஸ்லின் வந்து நிறைய புக்கு படிப்பாங்க. அப்போ கெட்ட கெட்ட கனவு வரும். அதில் கூட சோபா வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, நீ இந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்கிறதுனால தான் உனக்கு கெட்ட கெட்ட கனவு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக தான் அந்த புக்கோட நேம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு புக்காக தான் வந்து படிக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க.
ரோஸ்லின் வந்து கெட்ட கெட்ட கனவு வருதுன்னு சொன்னாலும் பேரண்ட்ஸ் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே வந்து பண்ண மாட்டாங்க. என்ன ஏதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்க மாட்டாங்க. சப்போஸ் ரோஸ்லின் வந்து ஒரு பைத்தியம் ஆயிட்டா அப்படின்னா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பேரண்டா தான் இருப்பாங்க. ஒரு சில தமிழ் சினிமால 666 அப்படிங்கிற நம்பர் பொதுவா கெட்டவனை குறிக்கக்கூடியது. ஜானுடைய கார் நம்பர் பிளேட் பார்த்தோம் அப்படின்னா 2666ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலயே 2 கெட்டவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. செரிக்கும் புக்கு படிக்கிற பழக்கம் இருக்குதுன்னு இந்த ஒரு சீன்ல சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கான டீட்டெயிலா தான் அவருடைய ரூம்ல ரோஸ்லின் வந்து சர்ச் பண்ணும்போது நிறைய புக்கா இருக்கும். அதையெல்லாம் கலைச்சு விட்டு செரியோடைய உண்மையான பேர் என்ன அப்படிங்கிறத ஒரு ஐடி கார்டு மூலமா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த ஐடி கார்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு புக்கு சிம்பிள் இருக்கும். செரி வந்து பயோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதனுடைய ரிசர்ச்சுக்காண்டி வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சோபா கிட்டையும் ஜானுக்கிட்டையும் சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கான டீட்டெயிலாக தான் ரோஸ்லின் வந்து செரியோடைய ரூமுக்கு போய் எல்லா புக்கையும் கலைச்சி விடும்போது பயாலஜி சம்மந்தப்பட்ட புக் இருக்கிறதையும் பார்க்க முடியும். ஆலன் வந்து ஒரு நல்ல கிட்டார் வாசிக்கிறவனா இருப்பான். அதுக்கான டீட்டெயிலாக தான் நிறைய ப்ரைஸ் வாங்கின கப்பெல்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மெடல், சர்டிஃபிகேட்டு எல்லாம் வாங்கியிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படம் ஃபுல்லாகவே ரோஸ்லின் வந்து கனவு காண்பா. அந்த கனவு வந்து நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பா. ஆனால் அது நடக்கும். இதே இது கிளைமேக்ஸில் கெட்டது நடக்கும். இது கனவாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவா. கனவுல வந்தவன் தான் வந்து கெட்டவன்னு நினச்சிக்கிட்டு இருப்பா. ஆனால் நிஜத்தில் இருக்கிறவங்க தான் வந்து கெட்டவங்க அப்படிங்கிறத படத்துல அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. சீக்ரெட் ஸ்டோரி ரோஸ்லின் வெப் சீரிஸை நீங்கள் ஒரு தடவையாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சீக்ரெட் ஸ்டோரி ரோஸ்லின் வெப் சீரிஸோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சீக்ரெட் ஸ்டோரி ரோஸ்லின் வெப் சீரிஸை இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.